வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களின் கடவுளாக மாறிய ஜனாதிபதி அனுர ஆட்சியை வீழ்த்துவதற்கு துடிக்கும் எதிர்க்கட்சிகள். சொந்த வாழ்க்கையிலும் செய்யப்பட்ட தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு. தீவிர புயலாக உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்குள் நுழையும் அபாயம். மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி சாரா ஜஸ்மின் உண்மையாகவே உயிருடன் உள்ளாரா? நாடாளுமன்றில் அமைச்சர் கூறியது உண்மையா? அடுத்தடுத்து வெளியாக போகும் அதிர்ச்சி தரும் உண்மைகள். வடக்கில் ஆமை, கிழக்கில் சுறா, கடலுக்குள் இருந்து தள்ளப்படும் வெள்ளை நுரை, கடலில் நடக்கும் மர்மமான விடயங்கள், அடுத்தடுத்து காலநிலையிலும் மாற்றம். இயற்கை என்ன சொல்ல வருகிறது? எழுந்துள்ள கேள்விகள். கயேந்திரகுமார் மீது சீறி பாய்ந்த அர்ச்சுனா இனி அமரவே முடியாது. பாராளுமன்றத்தில் வெடித்த வாக்குவாதம். நடந்தது என்ன? செவ்வந்தியை வைத்து கும்பல் ஒன்று செய்த திருகுதாளம். திட்டமிட்டு ஏமாற்றப்பட்ட இளம்பெண். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மக்களே அவதானம். டக்ளஸ் தேவானந்தாவின் சிறைக்குள் சென்ற முக்கிய புள்ளிகள் திடீரென வைத்தியசாலையில் அனுமதி. நடந்தது இதுதான். இலங்கை கல்வி முறையில் வந்த சிக்கல். திடீரென அனுர அரசுக்கு ஆதரவு வழங்கிய மஹிந்த. வெளியிடப்பட்ட மேலும் பிற கருத்துக்கள். போர்க்கொடி தூக்கும் சஜித். இந்த வருட தொடக்கத்திலேயே நாட்டில் அடுத்தடுத்து குவிந்த சுற்றுலா பயணிகள். இலங்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கும் வெளிநாட்டவர்கள். வெளியான எண்ணிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரவை நாட்டின் மக்கள் கடவுளாக மதித்து கொண்டாடுகிற நிலையில் அவரது சொந்த வாழ்க்கையை தவறாக ஊடகங்களில் மற்றும் எதிர்க்கட்சிகள் பொய்யாக பிரசாரம் செய்து அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சமீபத்திய தகவலின்படி ஜனாதிபதி அனுரகுமார சித்தியை திருமணம் செய்ததாக பரப்பப்படும் செய்திகள் உண்மைக்கு புறமாக உள்ளன. உண்மையில் அவர் தனது மறைந்த சகோதரனின் விதவை மனைவியுடன் திருமணம் செய்தார். இது அவரது தனிப்பட்ட அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தின் பாகமாகும். மேலும் அனுரகுமாரவின் தாய் மற்றும் அவரது சகோதரியின் மகனும் ஒரே வயதில் வளர்ந்தவர்கள். இருவரும் அரசியலில் இணைந்து செயல்பட்டு வந்தனர். காலகட்டத்தில் அனுரகுமாரவின் சகோதரர்கள் தனது மனைவியுடன் குழந்தை பெற்றிருந்தார். அப்போது எதிர்க்கட்சிகள் அந்த சகோதரரை குறிவைத்து தாக்கியதால் அவரின் மனைவியும் குழந்தையும் பாதிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார தனது சகோதரரின் விதவை மனைவியையும் குழந்தையையும் பாதுகாத்து சிறந்த தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் காட்டியுள்ளார். எனினும் எதிர்க்கட்சிகள் இதனை தவறாக காட்டி ஜனாதிபதி அனுரகுமார சித்தியை மணந்ததாக பொய் தகவலை பரப்பி அவதூறு விளையாடுவதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு உண்மையை மறைக்க முயன்ற முயற்சியாகும். ஜனாதிபதியின் சிறந்த மனிதநேயம் தவறாக திருப்பி காட்டப்படுவதாகவும் உள்ளது. தற்போது உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கத்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 500 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகலாம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள இந்த தாழ்வு மண்டலம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இன்று யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் குறித்த தாழ்வு மண்டலம் நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் மணிக்கு சுமார் 9 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இதன் தாக்கத்தால் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் 1970ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகும் 21வது தாழ்வு மண்டலமாக இது பதிவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் எதிர்வரும் 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் கிழக்கு மாகாணம் கடும் மழைவீழ்ச்சியை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் குறிப்பாக 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் யாழ் மாவட்டத்தில் மிக அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவும் எச்சரித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் இந்த முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களை தீவிரமாக எடுத்துக்கொண்டு தங்களது பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னதாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவராக கருதப்படும் சாரா ஜஸ்மின் உயிருடன் இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
இந்த விடயம் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சாரா ஜஸ்மின் தொடர்பில் புதிய தகவல்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவலை வெளியிட்டார். மேலும் அவர் கூறுகையில், சாரா ஜஸ்மின் இந்தியாவில் இருப்பதாக பரவி வரும் தகவல்களில் உண்மையில்லை என்றும் அந்த கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் சில முக்கிய முன்னேற்றங்கள் கிடைத்துள்ளன என்றும் குற்றவாளிகள் தொடர்பில் சட்டத்திற்கேற்ப கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஆனால் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதால் தற்போது கிடைத்துள்ள அனைத்து தகவல்களையும் பொதுமக்களுக்கு வெளியிட முடியாத நிலையுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் சாரா ஜஸ்மின் உயிரிழந்ததாக முன்னதாக வெளியான தகவல்களும் அவர் இந்தியாவில் இருப்பதாக கூறப்பட்ட செய்திகளும் உறுதிப்படுத்தப்படாதவை என்றும் இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியான மற்றும் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். மட்டக்களப்பு காத்தான்குடி கடலில் நேற்று காலை வணிகரங்கள் போல வெள்ளை நிற நுரை தள்ளி வருகிறது. அந்த நுரைகளை சிறுவர்கள் கையில் எடுத்து மகிழ்ச்சியாக விளையாடுவதாக பார்க்கப்படுகிறது. அலையோடு கடலுக்கு வந்த இந்த நுரைகள் சாதாரணமாகவே கரைக்கு ஒதுங்குவது போல் இல்லை. தற்போது கரையோரத்தில் அதிகளவில் நுரை தேங்கி காற்றின் தாக்கத்தால் மேல் நோக்கி பறக்கும் நிகழ்வும் காணப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மட்டும்தான் இது போன்றது நடந்ததாக அனுபவசாலிகள் கூறுகின்றனர். வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்து கரையில் ஒதுங்கியுள்ளன. கடலின் கொந்தளிப்பால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்து வருகின்றன. சட்டவிரோதமாக ஆமைகளை பிடித்து இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் தடை விதிக்கப்படுவதால் கரையில் ஒதுங்கிய அவை கெட்ட காற்றிலிருந்து துர்நாற்றம் வீசும் நிலையில் காணப்படுகின்றன. மேலும் திருகோணமலை ஈச்சிலம்பற்று பகுதியில் சல்லி கடற்கரையில் அண்மையில் ஒரு டொல்பின் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது. இது சுமார் 5 அடி நீளமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இப்படியிருக்க கடலில் நிகழ்ந்து வரும் இப்படியான மர்ம சம்பவங்களுக்கும் நாட்டில் நடைபெறும் இயற்கை சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு நிலைகளையும் ஒப்பிட்டு இயற்கை ஏதாவது மக்களுக்கு சொல்ல வருகிறதா என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார். அவர் பேசுகையில், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மோசமான மற்றும் மரியாதையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி உரையாடியதாக குறிப்பிட்டதுடன் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் தன்னுடன் பக்கத்து ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை வேறு இடத்திற்கு மாற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் கூறுகையில், அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்றின் போது தனது தாயை குறித்து மிகவும் கேவலமான சொற்களை கஜேந்திரகுமார் பயன்படுத்தியதாகவும் ஒரு சாதாரண மனிதர் கூட அவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார் என்றும் தெரிவித்தார். தன்னை தனது தாயை அவமதித்ததாக குற்றம் சாட்டியதுடன் ஆங்கிலம் மற்றும் தமிழில் வேண்டத்தகாத வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். இவ்வாறான நடத்தை நாடாளுமன்ற ஒழுக்கத்துக்கும் சிறப்புரிமைகளுக்கும் முற்றிலும் எதிரானது என குறிப்பிட்ட அர்ஜுனா ராமநாதன், இது தனிப்பட்ட அவமதிப்பு மட்டுமல்ல, தமிழ் மக்களின் கலாசாரத்தையே அவமதிக்கும் செயலாகும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஆகவே தன்னருகில் அமர்ந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் தொடர்ந்து அருகில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தாம் பொறுப்பேற்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் இத்தகைய ஒழுக்கமற்ற நடத்தை கொண்ட ஒருவர் நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காற்று குழுவில் தொடர்ந்து பதவி வகிப்பது ஏற்றதல்ல என்றும் அதனை மீளாய்வு செய்யுமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். இது இப்படியிருக்க, யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளரை குறிவைத்து பொதுவெளியில் அவதூறான கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடை விதிக்கும் இடைக்கால உத்தரவை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரின் அனுமதியின்றி அவரது அலுவலகத்திற்குள் நுழைந்ததாகவும் அங்கு அவர் மீது அவதூறு ஏற்படுத்தும் வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் மேலும் தனது அதிகாரப்பூர்வ கடமைகளை மேற்கொள்வதில் இடையூறு செய்ததாகவும் குற்றம் சாட்டி வைத்தியசாலை பணிப்பாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது
வழக்காளி தரப்பில் சட்டத்தரணி கலாநிதி குமார வடிவேல் குருபரன் முன்னிலையாகி இருந்ததுடன் எதிர்பார்ப்பாளர் தரப்பில் சட்டத்தரணி கௌசல்யா ஆஜராகியிருந்தார். விசாரணையின் போது இரு தரப்பினருக்கும் இணக்கப்பாட்டை எட்டியதன் அடிப்படையில் வழக்கு முடிவடையும் வரை யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரை பொதுவெளியில் அவதூறாக பேசுவதற்கோ அல்லது அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதற்கோ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு இடைக்கால தடை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. கணேமுல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபர் மற்றும் கும்பல் தலைவராக குறிப்பிடப்படும் இஷாரா செவ்வந்தியை பயன்படுத்தி தொலைபேசி வழியாக பெண்களை அச்சுறுத்தி பண மோசடியில் ஈடுபட்டதாக திருகோணமலை உப்புவெளி போலீசில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி திருகோணமலை அன்புவெளி பகுதியில் வசிக்கும் ஒரு பெண்ணின் தொலைபேசிக்கு திங்கட்கிழமை பிற்பகல் 2:40 மணிக்கு மர்ம நபர்கள் அழைத்தனர். அவர்கள் தங்களை தனியார் வங்கியின் ஊழியர்கள் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவினர்களாக சொல்லி பெண்ணின் அடையாள அட்டை தொலைந்ததாக கூறி அதை பயன்படுத்தி வங்கியில் ரூபாய் 6 லட்சம் கடன் பெறப்பட்டதாக அச்சுறுத்தினர். மேலும் அவர்கள் செவ்வந்தி கும்பலுடன் தொடர்புடையவர்கள் எனவும் பெண்மணியை கைது செய்ய போலீசார் தயாராக இருப்பதாகவும் கூறி அச்சுறுத்தினர். மொத்தம் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தொலைபேசியை துண்டிக்காமல் வைப்பதை கட்டாயப்படுத்திய மர்ம நபர்கள் பணத்தை உடனடியாக கொடுக்காவிட்டால் ஆபத்து ஏற்படும் என்று சொன்னனர். அச்சமடைந்த பெண் தனியார் நிதி நிறுவனத்தில் நகைகளை அடகு வைத்து மர்ம நபர்கள் வழங்கிய மக்கள் வங்கி கணக்கில் ரூபாய் 1 லட்சம் பணத்தை வைப்பில் வைத்தார். பின்னர் கணவனின் நடந்த விவரங்களை சொன்னபோதுதான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தனர். மர்ம நபர்கள் FCID இன்ஸ்பெக்டர் பாலசூரிய மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ராஜரத்னம் ஆகியோரின் பெயர்களை பயன்படுத்தி கதைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர் செவ்வாய்க்கிழமை காலை திருகோணமலை உப்புவெளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். அவர்களது வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் தொடர்பு கொண்ட கொழும்பு தொலைபேசி இலக்கங்கள் காவல்துறைக்கு வழங்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. வங்கி கணக்கில் தினசரி ரூபாய் 5 லட்சம் முதல் 1 மில்லியன் வரை பணம் வைப்பில் இடப்பட்டு பிறகு மற்றொரு கணக்கிற்கு மாற்றப்பட்டு வந்துள்ளதாகவும் இக்கணக்கு 3 மாதங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டு வெலிகமத் பகுதியில் வசிக்கும் 43 வயது நபரின் பெயரில் இருப்பதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் 2 மகன்களும் தற்போது மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது மகன்களின் குடும்பத்தினர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து வீட்டிலிருந்து உணவை கொண்டு வந்து அவர்களுக்கு வழங்கியதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. மறுபுறமாக டக்ளஸ் தேவானந்தா விளக்குமறியலில் வைக்கப்பட்ட நாளிலிருந்து சிறைச்சாலையில் வழங்கப்படும் வழக்கமான உணவை மட்டும் பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஜான்சன் பெர்னாண்டோ ஆகியோரை காண மகர சிறைச்சாலை மருத்துவமனையை சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நேற்று பிற்பகல் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த கையெழுத்து நிகழ்வு நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் கல்வி சீர்திருத்தங்களில் பல குறைபாடுகள் காணப்படுவதாகவும் மாணவர்களின் வயதும் மனநிலையும் பொருந்தாத உள்ளடக்கங்கள் பாட புத்தகங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வாறான விடயங்களில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாததன் காரணமாகவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் முதற்கட்டமாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கையெழுத்திட்டார். இதேவேளை இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசாங்கத்திற்கு உடனடி அரசியல் சிக்கல்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு இல்லை என்றும் அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நிலையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கைக்கு நாம் ஆதரவு வழங்க மாட்டோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலில் பதவி விலகல் தொடர்பான அழைப்புகள் விடுப்பது தமது நிலைப்பாடு அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரசியல் விடயங்களில் பொறுப்புடனும் அமைதியுடனும் அணுக வேண்டும் என்றும் நாட்டின் பிரச்சினைகளுக்கு ஜனநாயக வழிமுறைகளில் தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குறிப்பாக தரம் 6 மாணவர்களுக்காக வெளியிடப்பட்ட ஆங்கில பாட புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணையதள முகவரி ஒன்று இடம்பெற்றிருந்தமை இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த பின்னணியில் கல்வி அமைச்சு பொறுப்பை வகிக்கும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என பல தரப்பினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அதற்கான அரசியல் நடவடிக்கையாக எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா பிரேரணையையும் நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது. 2026 ஆண்டின் தொடக்க 4 நாட்களுக்குள் மொத்தம் 33,076 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தின் ஆரம்ப நாட்களில் அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடாக இந்தியா முன்னிலையில் காணப்படுகிறது. இந்தியாவிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 5,065 பதிவாகியுள்ளது. அதே காலப்பகுதியில் ரஷ்யாவிலிருந்து 3,948 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 2,914 பேரும், ஜெர்மனியிலிருந்து 2,862 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 1,790 பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் போலந்திலிருந்து 1,658 சுற்றுலா பயணிகளும், அமெரிக்காவிலிருந்து 1,137 சுற்றுலா பயணிகளும் இலங்கையை வந்தடைந்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த 2025 ஆண்டு ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 23,62,521 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.